மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்படி உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆஸ்பிரண்டா இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸை தைரியமாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அது கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டி உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட லைஃபோட ஒரு பெஸ்ட்டான ஸ்பேஸுக்கு வந்து நீங்கள் போக போறீங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்போ அதுக்கு எப்படி போகணும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன விஷயன்றதை கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபஸ்ட் எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்றப்போ அந்த பேஸ்னால் என்ன, பேங்க் எக்ஸாமோட பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேங்க் எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நடக்கும், ஸோ அதில் என்னென்ன மாதிரியான சிலபஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்னலாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர்வியூவில் ஒரு மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சு இருந்திருக்கணும். ஸோ எக்ஸாம்னா இப்படி தான் நடக்கும், இத்தனை எக்ஸாம் நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், ஸோ இதோட டைமிங் இதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள், சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு படிக்கிறது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கான பேசிக்ஸ்க்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அந்த பேசிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பேசிக்ஸ் தான் வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த பேசிக்ஸில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வழியை திருப்பி நீங்கள் எங்கே போனாலும் மறுபடியும் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ நீங்கள் நம்ம கிராக்கர் ஜாக் சைட்லேருந்து நீங்கள் பேசிக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்மளோட வீடியோ கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் படிச்சிக்கலாம். வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து என்னால் தனியாக படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வீட்டில் உட்காந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் தைரியமாக தாராளமாக படிக்கலாம். ஸோ அது படிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னன்றதை நான் காமிச்சிடுறேன். ஸோ கூகுளில் போய் இப்போ நம்ம கிராக்கர் ஜாக் சைட் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா, கூகுளில் போய் crackerjack.com சர்ச் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்துடும். இதான் நம்மளோட வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து நான் எல்லாரையும் வந்து நீங்கள் எந்த மாதிரி எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ராயல் பாஸில் வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே ஆட் ஆகி வந்துடும். ஸோ என்னென்ன வந்துடும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து வீடியோ கோர்ஸ் வந்துடும். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் படிக்கிறேன், வீடியோ கோர்ஸ் வந்துடும், சரியா? எல்லா ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், பேங்க் எல்லா டாப்பிக்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமே பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ்க்கான பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் அந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸில் கிடச்சிரும். ஸோ அது போக வந்து எக்ஸாம் வரப்போது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல நம்ம ரிலீஸ் பண்ணுற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், பண்டில் பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ராயல் பாஸ் இருந்தால் போதும். ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் உங்கள் கையில் கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் 12 மந்த்ஸுக்கு 1,999 நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இது டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கூப்பன் கோடில் போய் நான் சொல்கிற மாதிரி CWJ40 அப்படின்ற கோடை அடித்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 800 rupees ஆஃபர் போக வெறும் 1199க்கே நீங்கள் ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது கிளியராக சொல்லியிருக்கேன் நம்புறேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே, இதுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், see you.